எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நம்ம மசாலா ரெடி பண்ணிக்கலாம். எண்ணெய் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு ஒரு பெரிய சைஸ் அளவுக்கு வெங்காயம் எடுத்திருக்கேங்க. ஸோ அதை நீல வாக்கில் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அதை வந்து கொஞ்சம் நேரம் சாட் பண்ணிக்கோங்க. ஸோ லைட்டாக அந்த கலர் சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள். இப்போ வந்து மற்ற இன்க்ரீடியன்ஸ்லாம் நம்ம சேர்த்துக்கலாம். இதுக்கு வந்துட்டு நான் ஒரு 6லேருந்து 7 பூண்டு பல் எடுத்திருக்கேன். இஞ்சி வந்து சின்ன துண்டாக எடுத்திருக்கேன். அதையுமே வந்து ஆட் பண்ணிவிடுங்க. இதையும் வந்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க நல்லா. ஸோ நல்லா வதங்கிட்டே வருது. இப்போ வந்து நம்ம மஞ்சத்தூள் வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கலாங்க. காரத்துக்காக வந்துட்டு சில்லி பவுடர் சேர்க்குறேன், நான் தனியாத்தூள் சேர்க்குறேங்க. இப்போ வந்து நம்ம இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஸோ இதெல்லாம் நம்ம வதக்கின பிறகு மிக்சியில் போட்டு அரைச்சி பேஸ்ட்டாக ரெடி பண்ணிக்கணுங்க. இதுக்கு வந்து ஒரு பெரிய சைஸ் அளவுக்கு நான் தக்காளி எடுத்திருக்கேன். இதுக்கு வந்து சின்னதாக கட் பண்ணணும்னு தேவையில்லைங்க, மிக்சியில் தான் போட போகிறோம். ஸோ பெருசாகவே கட் பண்ணிக்கோங்க. நல்லா வதங்கிடும் பாருங்கள். ஓகே, அது வந்து ஆற வச்சுட்டு நம்ம பேஸ்ட் பண்ணிக்கலாம். அதுக்குள்ளே நம்ம இங்கே வந்து தாளிச்சிக்கலாங்க. ஒரு பேனில் வந்து ஒரு 2.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் எடுத்துக்கோங்க. 2.5 இல்லை 3 டேபிள் ஸ்பூன் அளவு கூட எண்ணெய் எடுத்துக்கலாம். கத்திரிக்காய் வந்து அந்த காம்பை கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதை வந்து கொஞ்ச நேரம் நம்ம வந்து நல்லா வதக்கிக்கோங்க. அந்த கலர் வந்து சேஞ்ச் ஆகும். இந்த எண்ணெயிலே வந்து கத்திரிக்காய் நல்லா வெந்துடும். ஸோ வெந்த பிறகு நம்ம வந்து எடுத்து தனியாக வச்சிடலாங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணுறது தான் வந்துட்டு எண்ணெய் கத்திரிக்காய் குழம்புக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. இப்போ கலர் வந்து நல்லா சேஞ்ச் ஆகிட்டே வருது. அந்த கத்திரிக்காயும் கொஞ்சம் நல்லா வெந்துடுச்சு பாருங்கள் இப்போ எண்ணெயில் வதக்கும் போது. ஓகே, இப்போ வந்து நம்ம இந்த மசாலா ரெடி பண்ணிக்கலாம். நல்லா ஆறிடுச்சு. இது கூட வந்து ஜீரகம், சோம்பு, தேங்காய் சேர்க்குறேங்க நான். அதை வந்து தண்ணி விட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி ரெடியாக வச்சுக்கோங்க. இப்போ கத்திரிக்காயுமே வந்து நல்லா வதக்கிட்டோம், நம்ம ரெடியாக எடுத்து வச்சுக்கலாம். அதே பேன்லேயே வந்துட்டு நம்ம வந்து மற்ற இன்க்ரீடியன்ஸ்லாம் சேர்த்துக்கலாங்க. இன்னும் கூட கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. கடுகு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. கடுகு பொரிஞ்சிட்டே வரும்போது கறிவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. 2 வரமிளகாய் சேர்க்குறேன் நான். கொஞ்சமாக வெந்தயம். இப்போ வந்துட்டு சின்ன வெங்காயம் சேர்க்குறேன்னா ஒரு 5-6 சின்ன வெங்காயத்தை வந்துட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி நான் ஆட் பண்ணியிருக்கேன். அப்போ தான் வந்து டேஸ்ட் கொடுக்கும். ஸோ நல்லா வதக்கிக்கோங்க அதை. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த பேஸ்ட்டை வந்து ஆட் பண்ணிடுங்க. அந்த மிக்ஸி ஜார்லேயே தண்ணி ஊற்றி நீங்கள் ஆட் பண்ணலாங்க. ஸோ இப்போ இதை வந்து அடுப்பை மீடியமோ இல்லைன்னா லோவில் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. உங்களுக்கு வந்து அந்த எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது அப்போ நம்ம வந்து மற்ற திங்ஸ்லாம் வந்து சேர்த்துக்கலாம். இப்போது கொஞ்சம் நல்லா வந்து கெட்டியாக ஆயிடுச்சிங்க. இது கூட வந்து நம்ம புளி தண்ணி சேர்க்குறோம். இப்போது நான் வந்து சின்ன லெமன் சைஸ் அளவுக்கு புளி எடுத்தேங்க. அதை தண்ணியில் ஊற வச்சுட்டு ஒரு 15 மினிட்ஸ்க்கு அதுக்கப்புறமா நான் வந்து இப்போ வடிகட்டி ஊற்றுறேங்க. பாருங்கள் டஸ்ட் இருக்கும், அதனால வடிகட்டி ஊற்றணும். அது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அடுப்பு வந்து மீடியமில் இருக்கட்டும். ஓகே, இப்போ அந்த பச்சை வாசனைலாம் நல்லா போயிடுங்க. நம்ம புளியெல்லாம் ஊற்றிருக்கோம் இல்லையா, அதனால் உப்பு வந்து தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. சூப்பராக இருக்கும் இந்த எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு. இதுக்கு வெறும் நீங்கள் அப்பளம் கூட வச்சு சாப்பிட்லாம், ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகே, இப்போ வந்து நல்லா கொதிச்சுட்டே வந்து பாருங்கள், எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துட்டே இருக்குது. இந்த இடத்துல வந்து நம்ம வதக்கின கத்திரிக்காவை வந்து ஆட் பண்ணிவிடுங்க. ஓகே, நல்லா வந்துட்டு அதில் மிக்ஸ் பண்ணி விடுங்க. அப்போ தான் அந்த கத்திரிக்காய்க்குள்ளெல்லாம் அந்த மசாலாலாம் போகும். அடுப்பு வந்து மீடியமில் வச்சே செய்யுங்க. அப்படி இல்லைன்னா ஃபுல்லாக வந்து அது அப்சர்வ் ஆகிடும், அந்த கத்திரிக்காய்லாம் மசாலா போகாது. ஓகே, இப்போ நல்லா வந்து ரெடி ஆகிட்டே வருது பாருங்கள். அந்த எண்ணெய் கூட அது அப்படியே பிரிஞ்சு வந்துட்டே இருக்குது. நல்லா ரெடி ஆகிடுச்சு. ஃபைனலாக வந்துட்டு ஒரு சூப்பரான டிப்ஸ் என்ன அப்படின்னா, இது கூட வந்து வெல்லம் சேர்த்துக்கோங்க. ரொம்ப ருசியாக இருக்கும். ரொம்ப சின்ன சைஸ் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கோங்க போதும். ஸோ நல்லா வந்து இந்த எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். சூப்பரான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரெடி.